திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அண்டு புக் சம்ஸ் இது ரெண்டுத்தையும் மாடல் வைஸாக பிரித்து எல்லா மாடல்ஸையும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 26 மாடல்ஸ் வரைக்கும் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம். பார்ட் 10 வீடியோ வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் லெவல் வீடியோ, இதை பாருங்கள் ஓகேங்களா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா. ஒரு குடும்ப உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 உணவுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 350 செலவிடுறாங்க. 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மாநில அரசுக்கு சேவை வரியாக கணக்கெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஒரு குடும்பம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போகிறாங்க. ஹோட்டல் போகும்போது அங்கே 350 ரூபாயை செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணும் போது அங்கே என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க இல்லையா. ஜிஎஸ்டி போடுறாங்க. அது என்னென்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தமான ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க ஓகேவா. 350 தான் 100ன்னு வச்சுங்க. அவங்க பே பண்ணுற காசு 100. இதில் 5% வரி ஓகேவா. 5% வரி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஓகேவா. இதெல்லாம் ரூபா ஓகேவா. இப்போ பாருங்கள் 0 கேன்சல். 5th டேபிள் அடித்தா 2 டைம்ஸு. மொத்தமாக இதை வந்து 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 17.5 ஓகே. 17.5ன்றது ஒட்டு மொத்தமாக வரி கண்டுபிடிச்சாச்சு. இதில் மத்திய அரசு மாநில அரசு எப்படி பிரிச்சுக்குதுன்னா by 2 டிவைட் 2 ஓகே. மத்திய மாநில அரசுன்றது இல்லையா, அப்போ டிவைட் 2ன்னு போட்டிங்கன்னா 8.75ன்றது இதுக்கான ஆன்சர் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 153 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 53 பாருங்கள். தென்றல் தனது வருமானத்தில் ஒரு பங்கை சேமித்தார். தனது வருமானத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு பங்கை சேமிக்கிறார். அதன் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4ல் ஒரு பங்கை சேமிக்கிறாங்க. 4ல் ஒரு பங்கை அவங்க சேமிக்கும் போது அப்போது 4 தான் 100 அப்படின்னா 1% எவ்வளவு. இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 50 டைம்ஸு, 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 25 டைம்ஸ் ஓகேவா. அதாவது 4ன்றது வருமானம், அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பங்கு அவங்க சேமிக்கிறாங்க. அது எவ்வளோனா 25% ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 154 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ரஞ்சித்தோடைய மாத வருமானம் வந்து எவ்வளோனா 7500. அதில் 25% சேமித்தார். 25% வந்து பார்த்தோன்னா அவர் சேமிக்கிறார். அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் ஓகேவா. ரஞ்சித்தோடைய மாத வருமானம் மொத்தமாக 7500. அதில் வந்து பார்த்தோன்னா அவர் 25% வந்து பார்த்தோன்னா சேமித்து வைக்கிறாராம். சேமிப்பு தொகை வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். 7500ன்றது அவருடைய மொத்த வருமானம் 100 ஓகேவா. இதில் 25% வந்து பார்த்தோன்னா சேமிக்கிறார். அப்போ 25% சேமித்தார்ன்றது எவ்வளவு தொகை அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா 25 ஸ்ட்ரெயிட் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு. இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது 375 ஓகேவா. 375 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3750. இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா மறுபடியும் 1875. அப்போ x = 1875 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 155 வந்து பார்த்தோன்னா ஒருவருடைய மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா 5000. அவருடைய மாத வருமானம் 30% உயர்ந்துச்சுன்னா அவருடைய மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா 30%. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டுருக்காரு, மாத வருமானம் 5000 வாங்கிட்டுருக்காரு. இதிலேருந்து 30% உயர்ந்துச்சுன்னா அவருடைய மாத வருமானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100 தான் 5000. இதுக்கு முன்னாடி 100 வாங்கிட்டுருக்காரு, 5000 வாங்கிட்டுருக்காரு. இதில் வந்து பார்த்தோன்னா 30% உயருது. அப்போ என்ன பண்ணுவோம், 100 கூட ஆட் பண்ணிப்போம், 130. இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அவருடைய மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா உயரும்போது என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். 0 கேன்சல். 50 × 130. 50 × 130 எவ்வளோனா x = 6500. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இதுக்கு ஒன்றும் இன்டைரக்டான கொஸ்டின் பாருங்கள். குமார் என்பவரின் மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா ரூபாய்
54,000 அவருடைய மாத வருமானம் மொத்தமாக எவ்வளோவா 54,000 அதில் வந்து பார்த்தோன்னா 1/6 பங்கு பாகம் வந்து பார்த்தோன்னா வாடகைக்கு செலவு பண்ணுறாரு. மிச்சம் வந்து பார்த்தோன்னா 1/3 பாகம் வந்து பார்த்தோன்னா கல்விக்கு செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1/4 பாகம் போக்குவரத்துக்கு செலவு பண்ணுறாரு. இதுக்கு போக மீதியை வந்து பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மீதியை வந்து பார்த்தோன்னா அவர் சேமித்து வைக்கிறார். அவர் சேமித்து வைக்கக்கூடிய தொகை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வாடகைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, கல்விக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, போக்குவரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றத செலவை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அவர் எவ்வளோ சேமிப்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த செலவை கண்டுபிடிக்கிறதுக்கான நம்மளுக்கு ரூபாய் வந்து தெரியாது. அது என்ன பண்ணிட்டான், ஒட்டு மொத்தமாக இந்த ரூபாயை கொடுத்துட்டு இதில் இவ்வளோ பாகம் செலவு பண்ணுறாரு, இதில் இவ்வளோ பாகம் இது பண்ணுறாரு, போக்குவரத்துக்கு செலவு பண்ணுறாரு, வாடகைக்கு செலவு பண்ணுறாருன்னு பாகத்தை கொடுத்துட்டான். அப்போ அந்த பாகத்தை வச்சு கொஸ்டினை நம்ம மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1/6 பாகம் வாடகைக்குன்னு கொடுத்துருக்காங்களா, 1/6ன்னு போட்டுங்க. இன்ட்டு அந்த ஒட்டுமொத்த வேல்யூவை போடுங்க, 54,000 போடுங்க. அது போட்டிங்கன்னா என்ன வரும்னா ஆன்சர் 9,000 அப்படின்ட்டு வரும். 9,000 வருதா? இது வந்து பார்த்தோன்னா வாடகைக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 1/6 வாடகைக்கு கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் கல்விக்கு 1/3 இன்ட்டு அந்த ஒட்டுமொத்த வருமானத்தை போடுங்க. இப்போ 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா எவ்வளோனா 18 டைம்ஸ், அப்போது 18,000. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா கல்விக்கு 1/4 போட்டிங்கன்னா இது போக்குவரத்துக்கு 54,000. இது போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 13,500. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா போக்குவரத்துக்கு அவங்க இவ்வளோ செலவாகுது. இப்போது இது மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 40,500ன்னு வரும். 40,500 வரும். இதை 54,000 ஒட்டுமொத்தமான வருமானம், மாத சம்பளம். இதில் 40,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 13,500 வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். புரியுதுங்களா? இந்த ஒட்டுமொத்தமாக மாத வருமானம் மைனஸ் செலவு இது பண்ணிங்கன்னா சேமிப்பு எவ்வளோன்ட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? 157th கொஷின். ஒருவர் தனது வருமானத்திலிருந்து 6% 3,000 சேமிப்பு. அவருடைய வருமானம் இருக்குது, ஒருவருடைய வருமானம் இருக்குது. அந்த வருமானத்திலிருந்து அவர் வந்து பார்த்தோன்னா 6%ன்றது தான் சேமிப்பான். ஓகே? ஒரு வருமானத்தில் அதில் 6% தான் அவருடைய சேமிப்பு. அதுக்கான தொகை எவ்வளோவா, 3,000. அதுக்கான தொகை வந்து பார்த்தோன்னா 3,000 சேமிப்பு செய்கிறார் எனில் அவரது வருமானம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே? ஒருவருடைய வருமானத்திலிருந்து 6% சேமிக்கிறாரு. அந்த சேமிக்கக்கூடிய சேமிப்புடைய சதவீதத்துடைய தொகை எவ்வளோனா 3,000. அவருடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 6 தான் 3,000 அப்படின்னா 100 எவ்வளவு அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. 6 5 30 கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 50,000ன்றது அவருடைய ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்கள். குமரன் என்பவர் வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்கு 7 மாதங்கள் வேலை செய்கிறாரு எனில் அந்த ஆண்டில் அவர் எவ்வளவு சதவீதம் வேலை செய்தார் என்பதை கணக்கெடுக்க. ஆண்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து 7 மாதம் வேலை செய்கிறாராம். 7 மாதம் வேலை செஞ்சதோடைய சதவீதத்தை என்னன்னு இது பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா மாடல் 2லேயே வரும். இங்கே வருமானம் வந்து பார்த்தோன்னா சம்மந்தமாக வருது இல்லையா, அதனால் வந்து பார்த்தோன்னா இதில் வச்சுருக்கேன் கொஷின்ஸு. 12 மாதம்ன்றது தான் ஒரு வருஷம். ஓகேவா? இதுதான் 100 அப்படின்னா 12 மாதன்றது தான் 100 அப்படின்னு வச்சுன்னா 7 மாதன்றது எவ்வளவு? ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸு, இது 50 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. 2 டேபிள் அடிச்சுன்னா இது 25 இன்ட்டு 7 எவ்வளோ வருது? எக்ஸ் ஈக்குவல் டு 1,751 வருதா? இப்போது இங்கே 3ன்னு இருக்குது, இந்த இடத்துல 3ன்னு இருக்குதா? அப்போது டிவைடில் 3. ஓகேவா? 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 3 5s are 15, 3 5s are 15 வந்துச்சு. 8 3s are 24, 8 3s are 24 வந்துச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ 1/3. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். இதை பாருங்கள். சரளார் என்பவர் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா ஊதியத்துக்கும் சேமிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஊதியம் 4,
சேமிப்பு வந்து பார்த்தோன்னா ஒன்றா ஓகே, ஊதியம் வந்து 4, சேமிப்பு 1 ஓகேவா. அப்போ அவங்களுடைய மொத்த விகிதம் என்ன? மொத்த விகிதம் வந்து பார்த்தோன்னா 5. இதில் மொத்த விகிதம் 5. இதில் அவன் என்ன கேட்குறான், 5. இது வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கோங்க. 5ன்றது 100ன்னு வச்சுக்கோங்க. இதில் சேமிப்போடைய என்ன சதவீதம் என்னன்னு கேட்குறான். இப்போ 5th டேபிளில் வச்சிங்கன்னா 20 டைம்ஸ் x = 20. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். இதை பாருங்கள், ரவியின் மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா 12,000. அதில் அவர் சேமிக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தோன்னா 1,200. அவரின் செலவு, சேமிப்பு ஆகியவற்றின் சதவீதம் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், ஒன்றும் இல்லை, அவருடைய மாத வருமானம் 12,000 அப்படின்னா 12,000 தான் 100 அப்படின்னா இதில் அவருடைய சேமிப்பு தொகை எவ்வளோ? சேமிப்பு தொகை கொஷினாக கொடுத்துட்டான். செலவு, சேமிப்பு 2 தான் கொஷின் கேட்குறான். ஆனால் அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எது கொடுத்துருக்கான்? சேமிப்புன்றத கொடுத்துருக்கான். இந்த சேமிப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இதை வச்சு 100லேருந்து கழிச்சு போட்டாலே செலவு என்னன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா. இப்போது இதில் 1,200 தான் சேமிப்பான். இப்போ இதை அடிச்சு போடுங்க. 0 கேன்சல், 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், 12 அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸ் ஓகேவா. அப்போது x = 10% வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சேமிப்பு. அவன் கொஷின் எப்படி கேட்குறான்? செலவு கமா சேமிப்பு ஓகேவா. செலவு கமா சேமிப்பு, இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் எழுத சொல்லியிருக்கான் ஓகேங்களா. எழுத சொல்லியிருக்கான். இப்போது சேமிப்பு கண்டுபிடிச்சாச்சு. 100ல் 10% சேமிப்பு. செலவு எவ்வளோ பண்ணோம்? செலவு 90% செலவு பண்ணுறான் ஓகேவா. இப்போது இதில் எழுதுங்க 90% கமா 90% செலவு, 10% சேமிப்பு ஓகேவா. ஆன்சர் முடிஞ்சு போச்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது, ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். மாத சம்பளமாக ரோஜான்றவங்க எவ்வளோ பெறுறாங்கன்னா 18,000 பெறுகிறாங்களாம். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்கள் ஓகேவா எவ்வளோவா அந்த 3த்துக்கான கல்விக்கு வந்து பார்த்தோன்னா 2, சேமிப்புக்கு 1, பிற செலவினங்களுக்கு 3 ஓகேவா என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக மாற்றுக ஓகேவா. அவருடைய செலவை சதவீதமாக மாற்றுக அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஒவ்வொரு விகிதத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இதோடைய இது முடிஞ்சு போச்சு. இது மொத்தமாக கூட்டுங்க. இது மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது? 6. மொத்தமாக கூட்டினா 6ன்னு வருதா. இந்த 6 தான் 100 ஓகேவா. 6 தான் 100 அப்படின்னா இதில் 1 என்ன, ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு கல்விக்கான இது இருக்குது. கல்விக்கு அவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம். அவங்க தொகையை கேட்கல, சதவீதத்தை தான் கேட்குறாங்க. சதவீதத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தொகை தேவையில்லை. இதை வச்சு இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. இது 2 டேபிளில் அடிச்சுன்னா 3 டைம்ஸு. இப்போது 100/3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 3s are 9, 3 3s are 9, ரிமைனிங் 1ன்னு இருக்கும். இப்போது ரிமைனிங் மேலே எழுதி போகிறீங்க. அப்புறம் 3rd டேபிள் அடிக்கிறது 3ன்னு எழுதிடுவாங்க. இப்போது 33/1/3. அதுக்கு அடுத்தது 6 தான் 100ன்னு வச்சுக்க போகிறீங்க. 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸு, இது 50. 50/3 50/3 ஓகேவா. 50/3 இது போட்டிங்கன்னா இதுக்கு வேல்யூன்னா 16 3s are 48, ரிமைனிங் 2/3 ஓகே. 16 2/3. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தோன்னா எதுக்கான இது? சேமிப்புக்கான சதவீதத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது பிற செலவினங்களுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 6 தான் 100னா இதில் 3 இது நியூ பேஜில் பார்க்கலாமா. 6 தான் 100 அப்படின்னா இதில் 3 எவ்வளோ அப்படின்னா இது 2 டைம்ஸு. 3rd டேபிள் அடிச்சுன்னா இதை 50 டைம்ஸ். x = 50. ஃபஸ்ட்டு கல்விக்கு எவ்வளோ பார்த்தோம்? 33/1/3ன்னு பார்த்தோம் கல்விக்கு. அப்புறம் 16 2/3ன்றது சேமிப்புக்கு. அதுக்கப்புறம் 50ன்றது பிற செலவினங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தாச்சு ஓகேங்களா. இது முடிஞ்சு போச்சா. அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
அடுத்தது 162 கொஷின். பால்சன் பால்சன் என்பவர் இருக்கார். அவர் வந்து பார்த்தோன்னா வருமானத்தில் 75% செலவு பண்ணுறாரு. வருமானத்தில் அவர் எவ்வளோ வருமானம் வாங்குறாருன்னு தெரியாது, அவர் எவ்வளோன்னு தெரியாது. அதில் 75% செலவு பண்ணுறாரு, மிச்சம் 25% சேமிக்கிறார். ஓகேங்களா? அவனது வருமானம் 20% அதிகரிக்கும் போது, அவனுடைய வருமானம் வந்து பார்த்தோன்னா 20% அதிகரிக்குது, 120. அப்போ 100லேருந்து 120 அதிகரிக்குது. அவனது செலவு 10% அதிகரிக்குது. ஓகே, அவனுடைய செலவும் 10% அதிகரிக்குதான் எனில் அவனது சேமிப்பு எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது? ஓகே, சேமிப்பு வந்து பார்த்தோன்னா இருக்குது இல்லையா, செலவு எவ்வளோ அதிகரிக்குதான், 10% அதிகரிக்குதான். சேமிப்பு அதே போல் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்றது தான் கொஸ்டினாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 75 100 வச்சுக்கோங்க. ஓகே, 75 100 வச்சுங்க. 75 100 வச்சுட்டு இதில் 10% வந்து பார்த்தோன்னா உயருது அப்படின்னா 110. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான் கொஷினில், அவனது செலவு 10% அதிகரிக்கிறது. ஓகேவா? இல்லை இது முதல்லேருந்தே சொல்லிட்டோமான்னா, முதல்லேருந்தே சொல்கிறேன், ஏன்னா கொஷின் படிக்கும்போது எது இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அவரோடது வருமானம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு தெரியாது. அதில் செலவு இருக்கு இல்லையா, இது செலவு தான். இந்த சதவீதம் தான் இது. செலவுன்றது சதவீதத்து தான் இது செலவு. ஓகேவா? இதில் சேமிப்பு வந்து பார்த்தோன்னா இது 100க்கு செலவு கொடுத்தாச்சு. அவன் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், செலவு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அதிகரிக்குதான், அவருடைய வருமானம் 20%, வருமானமும் 20% அதிகரிக்குதான், செலவும் 10% அதிகரிக்குதான். ஓகேவா? 10% அதிகரிக்குதான். இப்படி எல்லாமே அதிகரிக்கும் போது சேமிப்பு எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். இப்போது செலவு வந்து பார்த்தோன்னா 100 வச்சுங்க. இதில் 10% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ 110ன்னு போடுங்க. 110ன்னு போட்டிங்கன்னா இதோடைய வேல்யூ என்னன்னு போடுங்க. இது 25 டைம்ஸ் 25 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸு. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இது 55 வருதுங்களா? இது போட்டிங்கன்னா இதோட வேல்யூ என்ன வரும்? 55 இன்ட்டு 3 வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வருது? 165/2. இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன வருது? 82.5. ஓகே, 82.5ன்றது இந்த புதுசாக அதிகரிக்குது இல்லையா, இதோடைய வேல்யூ 82.5ன்றது புதுசாக அதிகரிக்குது இல்லையா, இதோடைய வேல்யூ. இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம்? சேமிப்பு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். சேமிப்பு வந்து எவ்வளோ அதிகரிக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 120 இருக்குது இல்லையா, இந்த 120ல் 82.5 வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணால் 120ல் 82.5 மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? 37.5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேமிப்பு. ஓகே, புதுசாக சேமிப்பு இதோடைய வேல்யூ. இது அவன் கொஷின் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்கான், இதையும் கேட்கல, இந்த புதுசாக சேமிப்புக்கூடிய தொகைன்னு இதையும் கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த சேமிப்புக்கும் எவ்வளவு அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த சேமிப்புக்கும் அவன் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போது பழைய சேமிப்பை 100 வச்சு போட போகிறோம். பழைய சேமிப்பை 100 வச்சுக்கிட்டா புது சேமிப்பு 37.5. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 12.5. ஓகேவா? இதுதான் இவ்வளோ தான் அதிகரிச்சிருக்கு. இந்த அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்தமாரி பாயிண்ட்டாக வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி மாடலில் பாயிண்ட்டாக வந்திருந்தால் இப்போது இதுக்கு நேராக எல்லுன்ற இடத்துல எங்கே ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 0 போட முடியாது, ஏன்னா இங்கே வேல்யூவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே 0 சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இங்கே 0 சேர்த்துக்கிட்டு இப்போது அடித்து போடுங்க. இதை 0 கேன்சல். இந்த பாயிண்ட் வந்து இப்போ எடுத்துடலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ இல்லை, ஏன்னா இங்கே 0 வந்து போட்டோன்னு வச்சிங்களேன், அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இல்லாத மாரி ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த 0 கேன்சல். 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. மறுபடியும் 5th டேபிளில் வச்சிங்கன்னா 2 டைம்ஸு 5 டைம்ஸு. 5 2s are 50. ஓகே, x = 5 2s are 50%. அந்த சம்மை
ஒரு டைம் புரியலன்னு வச்சுங்க, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் தெளிவாக மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 163 கொஷின் பாருங்கள். 163 கொஷின். ஆர் என்ற நபர் இருக்கார். அவர் பெறுவதில் 50%ஐ Q என்ற நபரும், Q பெறுவதில் 50% P என்ற நபரும் பெறுமாறு செய்கிறாங்க, ஓகேவா? பெறுமாறு P, Q மற்றும் R என்ற 3 நபர்களுக்கு 3500ஐ பிரிக்கவும், ஓகேவா? PQRக்கு ஒரு ரேஷியோ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்கான். அந்த பர்சன்டேஜ் படி அது ரேஷியோவாக நம்ம இது பண்ணி மாற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த 3 பேருக்கும் பங்கு பிரிச்சிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஆன்சர் போட போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு PQRன்னு எழுதிங்க. ஆர் என்ற நபர் பெறுவதில் 50%ஐ Q பெறுகிறார். ஆர் என்ற நபர் பார்த்தோன்னா இப்போ 100ன்றது பெறுகிறார். ஆறுன்றது அங்கே இருக்கா? ஆறுன்ற நபர் பார்த்தோன்னா இப்போ 100ன்றது பெறுறாங்கன்னா அதில் 50% Q பெறுகிறார், ஓகேவா? அதில் 50% Q பெறுறான். ஆறுன்றத 100 பெறுறாங்கன்னா 100ன்றதை அசியூம் பண்ணிங்க, ஓகேவா? ஆறுன்றத அசியூம் பண்ணிங்க. இது 100ன்னு ஆர் பெறுறாங்கன்னா இதில் 50% Q பெறுறாங்க. Q பெறுவதில் 50% P பெறுறாங்க. Q பெறுவதில் 50% P பெறுகிறார், ஓகேவா? அப்போது இது பார்த்தோன்னா 50. இதில் 50னா எவ்வளோ? 25%. ஓகேவா? இப்போது இதை வச்சு நம்ம ரேஷியோ எழுதிக்கலாமா? ரேஷியோ போட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எழுதுறதுக்கு உங்களுக்கு புரியுதா? ஆர் என்ற நபர் பெறதில் இதில் 50% Q பெறுறாங்களாம். அப்போது இது 100 நம்ம அசியூம் பண்ணிட்டா இதில் பாதி 50, ஓகேவா? இதை பார்த்தோன்னா Q பெறுவதில் 50% P பெறுறாங்க. அப்போ இது பார்த்தோன்னா 100ஆக கன்சிடர் பண்ண 100 தான் 50னா அதில் 50% எவ்வளோ? 50%னா இதில் பாதி, ஓகேவா? 50 100ஆக கன்சிடர் பண்ணிங்கன்னா இதில் 50% எவ்வளோனா 25. 100 2. அப்போது இந்த 50% புரியுதுங்களா? 100 50 100 தான் இந்த 50ன்னு வச்சிங்கன்னா இதில் 50%. அப்போது இது 2 டைம்ஸு, இது 25 டைம்ஸ், ஓகேங்களா? அப்போது இந்த 25 வர்றதெல்லாம் புரியுதா? இதிலெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ இது ரேஷியோவாக கன்சிடர் பண்ணுங்கள். ரேஷியோ கன்சிடர் பண்ணிங்கன்னா இது 25 இதுவால் எல்லாத்துலேயும் 25ஆல் டிவைட் ஆகும். அப்போது 25 வச்சு இது பண்ணுங்கள். இது 1, இது 2, இது 4, ஓகேவா? இதுதான் பார்த்தோன்னா PQRோடைய ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 பேருக்கும் எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ரேஷியோ வச்சே போட்டலாம். 4 5 6 7 டோட்டல் பார்த்தோன்னா 7 தான் 100 அப்படின்னா ஃபஸ்ட்டு Pயோட இது பார்த்தோன்னா எவ்வளோ அப்படின்னா 100/7. 7 தான் 100ன்றது கிடையாது, 7 தான் தொகை நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டான். அப்போது அந்த தொகையை பார்த்தோன்னா எழுதிக்கலாம். 7 தான் 350. 7 தான் 350னா 1 எவ்வளோ? Pயோட இது பார்த்தோன்னா 1 பங்கு இல்லையா? அப்போ அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏன் 350 போடுறேன்னா PQRோடைய தொகையே கொடுத்துட்டான். அப்போது 7 ஒட்டு மொத்தமாக PQR 3 பேர் சேர்ந்து ஒரு தொகையை பிரிக்கிறாங்க. அப்போது 7ன்றது அவங்களோட டோட்டல் இது, ஓகே? அப்போ 7ன்றது டோட்டல் இதுனா 7ன்றது 350. இதில் 1ஓட இது என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ 1ஓட இது என்ன? X 7 5 35. அப்போது Pயோட இது பார்த்தோன்னா 50, ஓகேவா? அதுக்கப்புறம் Qவோட இது பாருங்கள்.
கியூவோட இது 7 தான் 350னா 2ஓட இது எவ்வளோ? 2 தான் கியூ இல்லையா? அப்போ கியூவோட இது என்னன்னா 7 5 சார் 35, 5 2 சார் 100. ஓகே, 5 2 சார் 100. இப்போது ஆரோட இது 7 தான் 350னா இதில் 4ன்றது எவ்வளோ? 7 5 சார் 35, 5 5 4 சார் 20. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆரோட இது 200. ஓகேவா, முடிஞ்சு போச்சா? பிக்யூஆரோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த கொஷின் 164 கொஷின். நூற்றி 64வது கொஷின். ஒரு தொழிலாளி இருக்கிறாரு. அந்த தொழிலாளி வந்து பார்த்தோன்னா அவருடைய ஒரு தொழிலாளி ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகின்றார். ஒரு தொழிலாளி 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகின்றார். இத்தொகை வந்து பார்த்தோன்னா அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவருடைய மாத வருமானம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. போனஸ் போடுறாங்க இல்லையா கம்பெனியில், அதை தான் கொடுத்துருக்கான். அவருடைய போனஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 11,250. 250ன்றது அவருடைய சம்பளத்தில் 15%. ஓகேவா? அப்போது அவருடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. 15%ன்றது அவருடைய ஊக்கத்தொகை. இந்த ஊக்கத்தொகை பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ? 15%. இதே ரூபாயில் பார்த்தீங்கன்னா, ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 11,250. ஓகேவா? இதை மொத்த இது பார்க்குறதுனா 100. ஓகேவா? இங்கே எல்லாம் பர்சன்டேஜ் பக்கம், இங்கே ரூபாய். அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போது 15 வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் அடிக்கலாம் 5 டேபிளில். இது 2 டைம்ஸு, மறுபடியும் 2 டைம்ஸு, மறுபடியும் 5 டைம்ஸு 0. ஓகேவா? இப்போது 2 2 5 0 0 ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க ஈக்குவல் டு 3x. இப்போ 3 டேபிளில் மறுபடியும் அடிங்க. 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா 6 3 சார் 18, 6 3 சார் 18. 7 6 3 இல்லை 7 7 3 சார் 21. இப்போது 3 5 சார் 15, 0 0. ஓகேவா? 0 0 3 0 அப்படியே இது பண்ணியாச்சு. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆண்டு வருமானம். ஓகே, ஆண்டு வருமானம் கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆண்டு வருமானம். இது வந்து ஆண்டு ஊக்கத்தொகை வருஷத்துக்கு தான் கொடுக்குறாங்க, மாதத்துக்கு கிடையாது. இப்போது வருஷத்துக்கு இது கண்டுபிடிச்சாச்சு. ஆண்டு வருமானத்தில் தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஆண்டு வருமானம் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஷினில் அவன் என்ன கேட்குறான்? தெளிவாக கேட்குறான். அவருடைய மாத வருமானம் என்னன்னு கேட்குறான். இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுறது. இதை எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே 75,000 கொடுக்கல ஆப்ஷனில். இன்கேஸ் அவன் கொடுத்துட்டு இருந்தானா இதே போட்டு வந்துடுறானுங்க நம்ம பசங்க. ஓகேவா? ஆண்டு வருமானத்தில் 15%. ஓகேவா? இதே மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ ஒன்றும் இல்லை, 7500ன்றது ஆண்டு. இதில் ஆண்டு வருமானம் ஒட்டுமொத்தமாக அவனுடைய வருஷத்துக்கு இது பண்ணுறான். அதை அப்போது டிவைட் பண்ணால் ஒரு மாதத்தோடைய இது கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் 12 இப்போ டிவைட் பண்ணுங்கள். டிவைட் 12 போட்டிங்கன்னா 6250. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை பாருங்கள், இந்த கொஷினு. ஒரு நபரின் மாத வருமானம் 5,000 ரூபாய். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவருடைய புதிய வருமானம் என்ன? அவருடைய மாத வருமானம் 5,000. அவருடைய மாத வருமானம் 5,000. அவருடைய வருமானம் வந்து பார்த்தோன்னா 30% அதிகரிக்குது. அப்போது 130 100 + 30% அதிகரிக்கிறது. இதை இது பண்ணிங்க. அந்த பாக்ஸ் மெத்தட் மாதிரி தான். பாக்ஸ் மெத்தடை ஈக்குவேஷனாக எழுதினா இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? 100 தான் 5,000னா இந்தமாரி தான் மல்டிப்பிளில் வரும். அதுக்கப்புறம் 130 எவ்வளோன்னு போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எக்ஸு. இப்போ அப்படியே அடித்து போடுங்க. அடித்து போட்டால் 2 0க்கு 0 0 கேன்சல், 50. அப்போ இதோடைய வேல்யூ என்ன? 130 × 50 வந்து பார்த்தோன்னா எக்ஸ் = 6500. அவ்வளோதான். ஓகேங்களா? மாடல் 28 வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போது n நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா 1% அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த இந்தமாரிலாம் வந்துட்டு 1% ஒரே ஒரு இது மட்டும்தான் மல்டிபிளில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா எப்படின்னா
இந்த இன்னு இந்த இல்லு இந்த மாரிலாம் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2% 3% அப்படின்னு கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அப்போது அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 166வது கொஷின் 166வது கொஷின் பாருங்கள். 10,000-இன் 25% 10,000-இன் 25% இன் 25% மதிப்பின் 15% என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதை அப்படியே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்கள். 10,000-இன் இன்னுன்னா மல்டிபிள் போட சொன்னேன். 25% 25/100 இது டிவைடில் 100 ஏன் போடுறோம், ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். மதிப்பின் அதுவும் இன்னும் தான், அப்போ மல்டிபிள் 15%. 15 80 அப்படின்னா ஈக்குவல் டு இதோடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 25 4 டைம்ஸ் அடிக்கலாமா? இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். 4th டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ 15 இன்ட்டு நம்ம கொஷின் எடுத்து எழுதுறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்கள். 10,000 நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், 1000 எழுதிட்டுருக்கோம். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க. இந்த 0 2 0 கேன்சல், 2 0 கேன்சல், 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். ஓகேவா? 25 × 15 375. ஓகேங்களா? இந்தமாரி தான் எதனா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மிஸ்டேக் பண்ணால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 25 × 15 எவ்வளோ? 375. 375ன்றது ஆப்ஷனில் இருக்குது, அப்படியே டிக் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஒரு வகையான பாக்டீரியா இது வந்து பார்த்தோன்னா 167. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சி ஆகுது, இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும் அப்படின்னா குறையுது. ஓகேவா? மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது, வளர்ச்சி அதிகமாகுது. ஓகேவா? தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருக்குது. ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இந்த கொஸ்டினை நல்லா பாருங்கள். இதில் வளர்ச்சின்னு ஒரு இது கொடுத்துருக்கான், வளர்ச்சி குன்றின்னு கொடுத்துருக்கான். வளர்ச்சினா அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? வளர்ச்சினா என்ன அர்த்தம்னா அதிகமாகுது அப்படின்னு, வளர்ச்சி குன்றினா கம்மியாக ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நம்ம 25%ன்னு இருந்துச்சா, இந்த 25%ன்றது அப்படியே தான் இருந்துச்சு. ஓகேவா? இதில் அதிகரிக்குது குறையுது அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஆனால் இந்த கொஸ்டினில் இவன் எப்படி கொடுத்துருக்கான்னா, வளர்ச்சி ஃபஸ்ட்டு இது, அதாவது ஒரு வகையான பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா தொற்ற ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 5% வளர்ச்சி ஆகுது ஒரு மணி நேரத்தில். அடுத்த 2 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குறையுது. ஓகேவா? 8% வளர்ச்சி குறையுது அப்படின்னா குறைஞ்சிட்டு வருது 2வது மணி நேரத்தில். 3வது மணி நேரத்தில் என்ன ஆகுது, 10%-ஆக வளர்ச்சி அடையுது. ஓகேவா? தொடக்கத்தில் அதோடைய எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா 10,000 இருந்துச்சான். அது போக போக 3 மணி நேரத்துக்கு பிறகு அதோடைய எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது அப்படியே ஈக்குவேஷனாக எழுதுங்க பார்ப்போம். ஈக்குவேஷனாக எழுதுனா என்ன வரும்? 10,000 இருக்குது. இந்த 10,000 வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இல்லையா, அப்போ வந்து பார்த்தோன்னா இது ஒரிஜினல் 10,000. ஓகேவா? இன்ட்டு ஃபஸ்ட்டு 5% வளர்ச்சி. 5% வளர்ச்சினா நம்ம என்ன போடுவோம், 100 + 5 105 டிவைட் 100 அந்த பர்சன்டேஜ் எடுக்க. ஓகேவா? அதுக்கடுத்தது 8% வளர்ச்சி குன்றியும் அப்படின்னு வருதா, அப்போது 100லேருந்து 8 கழிக்க போகிறீங்க. அப்போது கழிச்சு என்ன வரும், 92/100. அதுக்கடுத்தது 10% வளர்ச்சி அடையுது, அப்போது 110/100. ஓகேவா? இப்போ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஓகேவா? 4 0 கேன்சல் ஆகிடுச்சு, இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது, இது கேன்சல். இது 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, 2 டைம்ஸு 1 டைம்ஸு. இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு 46 டைம்ஸ். ஓகேவா? இது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் 10,626. ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா ஆன்சராக வருதும். நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது மாடல் 29 வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா, இப்போ தேர்தல் சம்மந்தமாக கொஷின்ஸ் வரும்.
தேர்தல் சம்மந்தமாக பர்சன்டேஜில் வந்து பார்த்தோன்னா சம் வந்து அது மாடல் 29 நான் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறமும் நான் அப்டேட் பண்ணுவேன். கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இது மொத்த மாடலும் போடுவேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்தடுத்து எக்ஸாம் நடக்கும்போது இந்த மாடல் 1ல் இந்த கொஷின் வந்திருக்கு, இந்த கொஷின் வந்திருக்குன்ட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது 1 எத்தனாவது சம் இது? 160 மறுபடியும் இந்த சம்மு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஓகேவா? ஏ ஆனவர் 192 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களாம். வாக்கு வித்தியாசத்தில் பியை விட ஏ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களாம்? 192 வாக்கு வித்தியாசத்தில் 192 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களாம். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% பெறுகிறார். ஏ ஆனவர் வந்து பார்த்தோன்னா 58% பெறாங்களாம். மொத்த வாக்குகள்னால் 100. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா 58% இவர் பெறாரு. அப்போ இவர் எவ்வளோ பெற்றிருப்பார்? 58 100 மைனஸ் 58 எவ்வளோ? 42. ஓகேவா? 42% இவர் பெற்றிருக்காரு. அப்போது இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ? இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோனா 16 தான் வாக்கு வித்தியாசம். ஓகே, 16% பார்த்தா 16%, நம்பரில் பார்த்தா 192. ஓகேவா? கொஷின் ஆன்சர் அவன் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டான். இப்போது 100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அவன் பதிவான மொத்த வாக்குகள் தான் கேட்குறான். ஓகேவா? அதெல்லாம் இன்டெரக்டாக கொடுத்துட்டு இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போது இது எத்தனால் அடிக்கலாம்? 2 டேபிளில் அடிக்கலாமா? 8 டைம்ஸு, இது 9 6. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா 2 டேபிள் அடிச்சுன்னா 4 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, அப்புறம் 8 டைம்ஸ். ஓகேவா? 48 வருதா? இதை மறுபடியும் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 24. இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 12. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 12 × 100 அப்படின்னா ஒரு 1200 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? இந்த கொஷின் வந்து குழப்பக்கூடாது. நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க நிறைய டைம். அதனால தான் நான் இது தெளிவாக சொல்கிறேன். பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு, அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வச்சு இந்த சம்மை வந்து பார்த்தோன்னா நாங்கள் நவுத்திட்டு போகிறோம். ஓகேவா? ஓட்டு வித்தியாசத்தை வச்சு சம்மை நவுத்திட்டு போகிறோம். ஒன்றும் இல்லை, ஏபி 2 பேர் நிற்கிறான். இந்த 2 பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஏபிக்கு 2 பேருக்கு ஓட்டு விழுது. அதில் வந்து பார்த்தோன்னா ஏக்கு பிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோனா 58, இங்கே 42. இதுக்கான வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா வாக்குகள் அவன் நம்பராக கொடுத்துறான். 192ன்னு கொடுத்துறான். இந்த 192 வச்சு சம்மை வந்து பார்த்தோன்னா போட்டு முடிக்கிறோம். அவ்வளோதான். புரியலனா ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் இந்த சம்மு. இதுமாரி சம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்த மாடல் 30 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்தமாரி மாடல் வைஸ் யூடியூப்ஸ் ஒன்று போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு, மாடல் வைஸ் சம்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றி.